எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் சமமா வாழக்கூடிய சமுதாயத்தை சமத்துவ சமுதாயமாக அமையணும். இதுதான் நம்முடைய லட்சியம். வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதோட அவங்க மேலெழுந்து வர்றதுக்கு துணை நிற்கிறோம். ஆண்டாண்டு காலமாக சமூகம் உருவாக்கி இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் உடைச்சி அவன் முன்னேறி வரணும். நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நம்முடைய முன்னேற்றத்துக்கான பயணத்தில் இருக்கக்கூடிய மைல்கல்கள் அமைந்திருக்கு, அதை கடக்கணும். இதுதான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாளில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழியா இருக்கணும். 3 வயசுலேருந்து போலியோ அட்டாக் ஆனவன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே மாற்றுத்திறனாளி. எங்களுக்கு இந்த வண்டி இருக்கிறது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு தன்னம்பிக்கை தருது இந்த வண்டி கிடைச்சிருக்கிறது. இந்த வண்டி கொடுத்துருக்குறாங்க, எனக்கு ஒரு ஓஏபி உயர்த்தி கொடுத்துருக்காங்க. எனக்கு துணை முதல்வரும் நல்ல பக்கபலம். வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தில் கொடுத்த லோன் மூலயமா என்னோட குழந்தைங்க படிப்பு செலவுக்கு நான் எங்கள் வீட்டுக்காரரை எதிர்பார்க்காம நானே பணம் எல்லாம் கட்டிக்கிறேன். மற்றபடி என்னுடைய செலவுகளையும் பார்த்துக்கிறேன். நான் ஒரு கணவனால் கைவிடப்பட்டவங்க மட்டும் இல்லை, நான் ஒரு மாற்றுத்திறனாளி. எனக்கு தாய்மார் திட்டத்திலேருந்து போன மாதம் வந்திருந்தாங்க. உடம்பு சரியாக இருக்கிறேன், எனக்கு மருத்துவ காப்பீடு ஏதாவது வாங்கி தர முடியுமா? நாங்கள் கண்டிப்பாக நான் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. எனக்கு 20,000 பணம் கொடுத்து எனக்கு கடை வைக்கிறதுக்கு ஒரு வழி காட்டினாங்க. 1940களில் கலைஞர் அவர்கள் இந்த விழுப்புரத்தில் கிட்டத்தட்ட 1 மாதம் தங்கி தன்னுடைய கொள்கை விளக்க நாடகங்களை நடத்தின மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டம். அதை விட இன்னொரு பெருமை, 2003 நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இளைஞரணியினுடைய செயலராக இருந்தப்போ இந்த விழுப்புரத்தில் நடந்த மண்டல மாநாட்டில் தான் முதன் முறையாக தலைமை ஏற்று அந்த மாநாட்டை நடத்தினாங்க. அந்த மாநாட்டை சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர் தான் அண்ணன் பொன்முடி அவர்கள் இங்கே இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் மதுரையில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மத கலவரம் பண்ணி நுழைஞ்சிட முடியாதான்னு பல வகைகளை முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் அத்தனை பேருக்கும் நாம் அத்தனை பேரும் தெளிவா ஒரு பதில் சொல்லி ஆக வேண்டும். சங்கிகளுடைய பருப்பு ஒருபோதும் தமிழ்நாட்டில் வேகவே வேகாது. பாசிச பாஜகவை களத்தில் எதிர்கொள்கிற அரசியல் பணியாக இருக்கட்டும், ஒன்றிய அரசு தரக்கூடிய நெருக்கடிகளை எதிர்கொள்ளுகின்ற அரசு பணிகளாக இருக்கட்டும், இரண்டுமே இன்னைக்கு முத்தமிழர் கலைஞருடைய மறு உருவமாக நம்முடைய தலைவர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு தலைமுறையோட மாற்றம், தமிழ்நாட்டை மானம் காப்போம், தமிழ்நாட்டின் மொழி காப்போம், பெரியார் கொள்கை பிடிச்சி அண்ணா தலைவர் கலைஞர் இவரு வழியை வந்து எங்க தலைமுறையே நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்க குடும்பம் இருக்கு. எனக்கு பேர் வச்சது தலைவர் கலைஞர் தான், என் தங்கச்சிக்கு பேர் வச்சதும் தலைவர் கலைஞர் தான், என் தம்பிக்கு பேர் வச்சதும் தலைவர் கலைஞர் தான். இந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டு காலம் தொடரும். திராவிடம் வெல்லும், தமிழகம் தலை நிமிரும். நின்ற தேர்தல் எல்லாம் வெற்றி ஒன்றையே பெற்ற ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இன்றைக்கு விக்கிரவாண்டியில இந்த மாவட்டத்தில் சிலையை திறந்திருக்கிறோம். கலைஞருடைய உழைப்பாலும் சிந்தனையாலும் இன்றைக்கு தமிழ்நாடு மதச்சார்பற்ற ஒரு மாநிலமாக, முற்போக்கான ஒரு மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. முத்தமிழர் கலைஞருடைய உடன்பிறப்புகள் கடைசி உடன்பிறப்பு இருக்கிற வரைக்கும், கருப்பு சிவப்பு கரவேட்டி கட்டியிருக்க கடைசி தொண்டன் இருக்கிற வரைக்கும் சங்கி கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள என்றைக்கும் நாம அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாட்டு மக்களும் அதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஆற்றல் மிக்க செயல் வீரர்கள்னு ஏற்கனவே நீங்க பலமுறை நிரூபிச்சு காட்டியிருக்கிறீங்க. 2024 நடந்த இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட 70,000 வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய அன்னையூர் சிவா அவர்களை நீங்கள் வெற்றி பெற வச்சீங்க. அந்த தேர்தல் முடிவுகள் வந்தப்போ அதிமுக வாக்குகளா எங்க போச்சு அப்படின்னு இந்த பகுதி மக்களும் சரி, பத்திரிகைகளும் சரி ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு கலப்பணியை செஞ்சு சாதனை செஞ்சு பெருமை கொடுத்தவங்க பாக முகவர்கள், கழகத்துடைய உடன்பிறப்புகள் நீங்க. நிச்சயமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நடந்ததுதான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலையும் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த விழுப்புரம் மாவட்டத்திலையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இந்த நிலைமை நிச்சயமாக ஏற்பட போகுது. திமுக என்பது அனைவருக்குமான கட்சி. இன்னும் 100 ஆண்டுகளும் திமுக அப்படியே தான் இருக்கும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குது, மக்களை அனைவரும் சமமா நடத்துது. வயசானவங்க, மகளிர் காசு வாங்குறவங்க, அவங்களாம் எப்படி சாதாரண கட்சிக்காரன் தான் நல்லா இருப்பா, ஒரு 1000 மாசம் கொடுக்குறாங்க, அது எங்க கிட்ட சொல்றாங்க. இது எவ்வளவு பேர் பெருமை எங்களுக்கு. தளபதி தான் இதெல்லாம் போய் சேரணும். அதனால கண்டிப்பா நம்ம 2026 200 நம்மளுக்கு தான். நாம தான் ஜெயிக்க போறோம், நாம தான் வெல்ல போறோம்.